ஆட்டிசம் குழந்தையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட் இந்த 5 விஷயங்களை செய்யவே கூடாது. அதில் ஃபர்ஸ்ட், உங்கள் குழந்தையுடைய டெவலப்மெண்ட்ஸையும் மற்ற குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. செகண்ட், சில விஷயங்கள் அவங்க செய்யலை அப்படின்னா அதை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணால் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கான்டாக்ட், சோஷியலாக மிங்கிள் ஆகுறது, ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால வரக்கூடியது கிடையாது. அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணும் பொழுது அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். தேர்ட், அவங்களுடைய சென்சரி சென்சிட்டிவை நம்ம ரிகக்னைஸ் பண்ணணும். அதை இக்னோர் செய்யவே கூடாது. பிகாஸ் சில நேரங்களில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நெயில் கட் பண்ணுறதுக்கு, ஹேர் கட் பண்ணுறதுக்கு, ப்ரஷ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கான சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். ஃபோர்த், சில நேரங்களில் மெல்டவுனாக இருக்கும் பொழுது இது ஒரு மிஸ்பிஹேவியர், பேட் ஹேபிட், பிஹேவியர் சரியில்லைன்னு சொல்லி நம்ம லேபிள் பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்களுடைய சென்சரி இஷ்யூஸ்னால அப்படி நடந்துக்கிறதால அவங்களுக்கான கரெக்ட் சென்சரி சப்போர்ட் கொடுக்கறது மூலிமா அதை நம்ம ரிகவர் பண்ண முடியும். ஃபிஃப்த், பிகாஸ் அவங்களுடைய கம்யூனிகேஷன் பேட்டர்ன் டிஃபராக இருக்கிறதால எப்போவுமே நம்ம அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. வெர்பலாவோ நான் வெர்பலாவோ ஏதோ ஒரு மோடில் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ண தான் அவங்கக்கிட்ட நிறைய அவுட்புட்ஸ் நம்ம எடுக்க முடியும். இந்த 5 விஷயங்களை செய்யாமல் கரெக்டான சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னாவே அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஃபார் பெட்டராக இருக்குங்க.